அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாட்களாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். மொட்டை சிவா கெட்ட சிவா படத்தின் சிவா சொன்ன மாதிரி ஆடியோ ரிலீஸ் காலில் முடிந்தது. உங்களெல்லாம் இப்போ காலில் பார்க்க முடியாதுன்னா உங்களுக்காக இது ப்ரெஸ் மீட். இது எங்கள் பேனர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸின் 88வது படம். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஆக்சுவலி இது இந்நேரம் வெற்றி விழா ஃபங்க்ஷன் நடத்த வேண்டிய படம். இது சில காரணங்களால் இந்த படம் கொஞ்சம் சில பிரச்சனைகளால் இந்த படம் அதாவது கொஞ்சம் லேட்டாக முடிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் அந்த லேட்டு ஆனதுக்கு அதாவது காலைல இந்த பாடல்களும் இந்த ட்ரெய்லரும் பார்க்கும்போது அந்த அந்த ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்ததுலேயே அந்த வருத்தம் எல்லாம் போயிடுது. அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய கமர்ஷியல் இது ட்ரெய்லர் ஆகட்டும் பாடல்களாகட்டும் அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக எங்கள் பேனரில் ஒரு பெருமைக்கூடிய ஒரு படமாக தான் இது இருக்கும். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா, ராகவா லாரன்ஸ் அது எங்கள் பேனருடைய கம்பெனி ஹீரோ. அவர் இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இவருக்கு ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக வருவார் இல்லை கண்டிப்பாக இப்போ வந்துட்டான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்போ கமர்ஷியல் படமாக அமைஞ்சிருக்கு இந்த படம். அவருக்கு பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த டைரக்டர் சாயிரமணி, இவர் டைரக்டராக சொல்கிறத விட இந்த படத்தின் ஒரு ப்ரொடியூசராக கூட சொல்லலாம். அதாவது இந்த ஒரு ப்ரொடியூசராக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த படம் இந்த அளவுக்கு அதாவது இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் படம் முதல்ல முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த படம் இந்த அளவுக்கு ரிலீஸுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு அவர் ஒரு காரணம். அவரும் இந்த படத்துக்கு அந்த மாதிரி கடுமையாக ஒழிச்சு இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு பெரிய கமர்ஷியல் டைரக்டர்களில் எப்படி எங்கள் பேனரில் வந்து KS ரவிக்குமார் உருவாகினாரோ அதே மாதிரி அந்த அளவுக்கு அந்த கமர்ஷியல் டைரக்டர் அவர் வருவார் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி அமரீஷ் எங்கள் பேனரில் எத்தனை மியூசிக் டைரக்டர் எத்தனை டெக்னீஷியன்ஸ் உருவாக்கியிருக்கோம். கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் நான் உருவாக்கினேன்னு சொல்லி ஒரு பெருமை எனக்கு இருக்கும். அந்த அளவுக்கு கமர்ஷியலான ஒரு பாடல்கள் அவர் கொடுத்துருக்காரு அவருக்கு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் காத்துன்னு இருக்குது. இந்த படம் ரிலீஸுக்கு 87 படம் எடுத்து ரிலீஸுக்கு வந்து நான் கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டது கிடையாது. ஆனால் இந்த படம் ரிலீஸுக்கு அதாவது நான் எங்கெங்கெல்லாம் போக வேண்டிய எங்கெங்கே போகக்கூடாது அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் நாங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் ஒரு நல்ல படம் லேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அவ்வளோ முயற்சி. நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு திருஷ்டி படிக்கார மாதிரி நினச்சி இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரிலீஃப் எங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன் நான். மற்றபடி இந்த படத்தினுடைய கேமராமேன் சர்வேஷ் மற்றும் 20 வருஷத்துக்கு முதல்ல எங்கள் பேனரில் வந்து சத்யராஜ் சார் வந்து நடிக்க வேண்டியது. ஆனால் அப்போது நடக்காதது வந்து இந்த படத்து மூலமாக அது ஆசை நிறைவேறிருக்கு. ஸோ அவருக்கும் நான் ஒரு என்னுடைய தேங்க்ஸும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோயின் கல்ராணி மற்றும் ஒரு ஸ்பெஷல் சாங்குக்கு லக்ஷ்மி ராய் அந்த சாங்கை நீங்கள் பார்த்துட்டு இருக்க இப்போ தான் இந்த மணி அவர் பேசியிருந்தார். இன்னொரு தடவை அந்த சாங்கை போட முடியுமான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் அந்த சாங் பாப்புலராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக ரிலீஸ் ஆகி இந்த படம் எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். எல்லோரும் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் போய்விடும். அதே மாதிரி இந்த படத்தை தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணும் டாக்டர் சிவபாலன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஃபெடரேஷனில் திருப்பூர் சுப்பிரமணியம் ஆகட்டும் மற்ற அத்தனை பேரும் இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா முயற்சிகள் எடுத்து கண்டிப்பாக இந்த படத்தை ரிலீஸுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணது அத்தனை பேரும் நான் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் பற்றி முதல் கொண்டு அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ராதாகண்ணன் கூட எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது, அவருக்கும் என்னுடைய நன்றி. எங்கள் PRO மௌன ரவி
அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டி. சிவாவை பற்றி நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவர் தான் ஒரு காரணம். அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவர் தான் காரணம். இந்த படத்தை வந்து முதல்ல இந்த பிஸ்னஸ் பண்ணி யார் மூலமாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுமோ அவர் ஏற்பாடு பண்ணணும் அவர் தான். அதனால் வந்து அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது கிடையாது, இது அவருடைய கடமை அது. பட் இருந்தாலும் இந்த படம் ரிலீஸுக்கு வந்து மேக்ஸிமம் அவர் ட்ரை பண்ணுறாரு. இந்த முயற்சிகளை அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் யாராவது பேர் விட்டு போனதை நான் மன்னித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த வரவேற்பு நான் ஜென்ரலாகவே சாதாரணமாகவே எனக்கு இந்த மேடையில் பேசுகிறது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கூச்சம் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகணும், நல்லபடியாக ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த சொன்ன டேட்டில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி அத்தனை பேரும் சந்தோஷப்படுவாங்க. மறுபடியும் உங்களை வெற்றி விழா சந்திப்போம். அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.